now is right. என் ஹைட்டுக்கு இவ்வளோ தாங்க. ஸோ சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் வாமனன், பிஆர்ஓ நிக்கில் சார் தான் இருந்தார். ஸோ உங்களேருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புளை அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் டு see this kind of a response from the audience and the critics, I think யுனானிமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது நிறைய நடந்தது கிடையாது, நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ தியாகராஜன் சார், he is the most experienced on our set, but I think he is the most relevant எங்கள் டீம்லேயே. 90s stars நம்ம பிரசாந்த் சார், சிம்ரன் மேம் சொன்னாலும் எனக்கு வந்து ஏதோ அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் அண்ட் கெட்டிங் டு நோ தெம், எஸ்பெஷலி ப்ரமோஷன் அப்போ. We have so many legends and amazing actors in this film. And but Tyagarajan sir is the most coolest, hippest director in town, I think. So நீங்க நிறைய டைரக்ட் பண்ணணும், and looking forward to you doing a new age love story. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் டைரக்ட் பண்ணா. So but really exciting project to be a part of, and ivlo positivity, I think that has been the key word enga ellarkume. And audiences, thank you so much. I know Prashant sir fans patti nariya pesirken. They have been so loyal, and adu vandu is something that he's earned since such a young age. And Simran ma'am in the character la paakumbodhu is so exciting. Sanda podadinga, yeah. But Simran ma'am in the character la paakumbodhu, Vanitha ma'am, Samudrakani sir, K.S. Ramikumar sir, Ravi, எல்லாரும், I think amazing star cast. So I think this racy screenplay plus the star cast has excited the audience and critics alike. So thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இது 29th year நிக்கில், பட் ஆனாலும் 30க்கு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப அழகான இந்த ஜேர்னியில் வந்து இப்போது சூப்பர் டூப்பர் ஹிட், பம்பர் ஹிட், மெகா ஹிட் நம்ம அந்தாகன், எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். நான் வந்து ரொம்ப அப்ஃப்ரண்ட், இந்த ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் எனக்கு மன்னிச்சிடுங்க. டியூரிங் ஷூட்டிங் நம்ம ஐடியாஸ் கொடுக்கும்போது, சார் இந்த டயலாக் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு சொல்லும்போது, இல்லை சிம்ரன் இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும், ப்ளீஸ் டூ இட் லைக் திஸ். செட்டில் சத்தமே கேட்காது, எவ்வளோ அமைதியாக காம எடுத்து போனாங்க. ஃபுல் நம்ம ஷூட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக்ஸ், காஸ்டிங், மெகா ஸ்டார் காஸ்ட், இட்ஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் சாரோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படி இருக்கும், வில் பி எம்பாரஸ்ட். அவங்க காலையிலிருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி தேர். அண்ட் நம்ம ஷிஃப்ட் முடியும் 6 o'clock, பட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷிஃப்ட்க்கு போவாங்க. ஹீ ஹேஸ், ஐ மீன், so much of energy into him. We all have so much to learn from sir. And Prashant, என்னோட ராசியான ஜோடி. ஸோ பிரசாந்த்க்கு ரொம்ப 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 நன்றி. திரும்பி என் கூட இன்னொரு வர ஹிட்டு பிரவீன், நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்யூ. தேங்க்யூ பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா ஆனந்த், சூப்பர் டூப்பர் ஜோடி, புது ஜோடி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள். த வே யூ ஹேவ் லுக்ட் இன் த ஃபில்ம் இஸ் அமேசிங். எவ்வளோ நேச்சுரலாக ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சாலிட் ஒர்க். அஃப்கோர்ஸ் அவங்க பேன் இண்டியா ஸ்டார். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், நான் அவங்க கூட வந்து ஐ திங்க் 4 ஃபில்ம்ஸ் உங்கள் டைரெக்ஷனுக்குள்ளே பண்ணியிருக்கேன். யூ ஆர் மை குரு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் எந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறேன்னா, இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. த வே யூ யூஸ் டு பி வித் மீ, ஸோ பேஷன்ஸ். எவ்வளோ டிசிப்ளினாக அவங்க வந்து அவங்க செட்டில் இருக்கும். மார்னிங் 9 o'clockனா 9:05க்கு ஷார்ட்டு, பிரேக்னா பிரேக்கு, பேக்கப்னா பேக்கப். ஹீ இஸ் சச் அ humble person from heart, very very helpful person. And idu vandu to act with you also sir, it's a huge opportunity for me. I'm very happy, I'm extremely happy. And thirumbi we have actually all together we have given another hit. Idu vandu enakku innor level high. So enoda kadavulukku, amma appakku, en family ku, Tyagarajan sir ku, Prashant ku, இங்கே இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும், ரவி,
KS Ravikumar sir, Priya, Vanita, Pooyar, Pravin, Nikhil, என்னோட மேனேஜர் முனுசாமி சார், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்றைக்கி நிற்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 30 இயர்ஸ்க்கு போகணும். நான் வந்து 60 இயர்ஸ் இங்கே கொண்டாடணும்னு என்னோட ஆசை என் கரியரில். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அனதர் ஸ்டார்ட் ஃபார் மீ வித் அந்தாகன். ஸோ நான் இன்னும் மோர் உங்கள் டைரெக்ஷனுக்குள்ளே நடிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பிரசாந்த்கா கூட எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம். ஆக்சுவலி அவர் கூட நிறைய ப்ரொமோஷனுக்கு நிறைய ஊருக்கு போகணும். ஏதோ ஒரு சந்தேகம், என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகத்தோடு தான் ட்ராவல் பண்ணுவோம். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. என்ன எப்பவுமே தியாகராஜ் அண்ணா மேலே ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம படம் பார்த்தா, ஏன்னா நான் ப்ரொமோஷன் போகிற வரைக்கும் இந்த படம் பார்க்கவே இல்லை. ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. சரி ப்ரமோஷன் போகிறோம், இந்த படம் ஜெயிச்சிரும், அப்படி தான் போனேன். நானும் ரெகுலர் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் நானும் ட்ராவல் பண்ணேன். நிறைய ப்ரொமோஷன் போனேன், நிறைய இந்த படத்தை பற்றி பேசினேன். இது எல்லாமே பிரசாந்த் சார் மேலேயும் தியாகராஜன் சார் மேலேயும் உள்ள கான்ஃபிடென்ஸில் பேசினேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு நாள் படம் காமிச்சார், அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஸோ இந்த படத்துக்கு என்னோட கான்ஃபிடென்ஸை எந்த விதத்துலையும் குறைக்கவே இல்லை அண்ணா. அந்த அளவுக்கு ஒரு படம், பியூட்டிஃபுல் படம். இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிவியூக்கு படம் வெளியே வரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன். இருந்தாலும் ஒரு இருந்தாலும் நம்ம பிள்ளையா இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும்ல, இது எப்படி வளரும் எப்படி போகுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே பிரசாந்த் சார், நாங்கள் சிம்ரன், பிரியா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், நாங்களும் ஆடியன்ஸாக தான் பார்த்தோம். ஒரு படம் பார்க்கும்போது தூக்கம் வரும், படம் சரியில்லைன்னா. படம் இப்படி பார்த்து முடியறதுக்குள்ள எப்படிங்கிறதுக்குள்ள பக்கத்து படம் முடிஞ்சிருச்சு. தட் மீன் ஹியூமன் சைக்காலஜியே சொல்லுது அந்த படம் நல்லா இருக்குன்னு. இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்த படத்தை செகண்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும், ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லைங்க, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை கொடுத்த தியாகராஜனுக்கு திருப்பி சொல்கிறேன் நன்றி. இந்த படத்தில் அதுதான் தியாகராஜன் மேலே ஒரே ஒரு அண்ணன்கிட்ட ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் சாரோட பையன், எல்லாரும் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பையனா இருந்தாலும் அந்த படத்துல அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சிம்ரன் மேனுக்கு எவ்வளவு பெஸ்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காரு. பிரசாந்த் சாருக்கு அந்த கேரக்டர் என்னவோ அதை தான் பண்ணியிருக்காரு. அதை மீறி ஒரு அப்படி கூட போகல. தட் இஸ் அவங்க பையன் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ். இந்த கேரக்டருக்கு இவ்வளவுதான் வேணும், நம்ம பையனால அள்ளி கொடுத்துட முடியாதுல்ல அந்த கேரக்டர் அப்படி டிராவல் பண்ணாரு. அப்ப மற்ற சக கலைஞர்களையும் சக நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்றாரு, இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் ஒரு இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இத்தனை பெருசா ஆனாலும் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சும் செகண்ட் ஷோ முடிஞ்சும் மக்கள் சும்மா பேசுவாங்க, சார் படம் சார் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், அந்த ரிவ்யூ இருக்குல்ல. இப்ப இன்னைக்கு எல்லாருமே அதை தானே நம்புறாங்க. படம் பார்க்கறத விட யாரோ ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவ்யூ நம்பி பல ஆயிரம் பேர் போகாம இருக்காங்க தியேட்டருக்கு. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தெரியும். ஆனா இன்னைக்கு படத்தை போய் பாருங்க தியேட்டர்ல. தப்போ நீங்க சூஸ் பண்ணுங்க. எவனோ ஒருத்தன் எதுக்கு சூஸ் பண்ணும்? படம் தப்போ இல்லையோ டெக்னிக்கலா பாருங்க. அப்ப பார்க்கும்போது தானே புரியும். பாதி பேர் யாரோ சொல்ற ரிவ்யூ வச்சுட்டு படம் போவாதீங்க. ஒவ்வொரு படமும் பல ரத்தத்தை சிந்தி தாங்க படத்தை எடுக்கிறாங்க. காசுவா இருக்கட்டும், உழைப்பா இருக்கட்டும், எல்லா விஷயமும். யாரோ சொல்ற ஒரு ரிவ்யூ வச்சுட்டு தயவு செய்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சொல்றேன், போகாம இருந்துடாதீங்க. போய் பாருங்க. அதை நீங்க ரிவ்யூ படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. படம்ங்கிறது ஒரு டைம் பாஸ்ங்க. அந்த டைம் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாமே கரெக்டா இருந்துராது. நம்ம வீட்டுல எல்லா விஷயங்களும் கரெக்டா இருக்கா? இல்ல. அது மாதிரிதான் சினிமாவும். சில விஷயங்கள் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அதை மீறி இத்தனை வருடங்கள் இந்த படம் ஷூட்டிங் எடுத்துட்டு இந்த படத்தை அப்படி இப்படி என்னவோ அப்படி பின்னாடி பேசுறது முன்னாடி பேசுறது எல்லா விஷயத்தையும் தாங்கிட்டு ஒரு ஜெயிச்சாரு பாருங்க. அதுதான் போயிடும், கெயின் ஆயிடும். அதுதான் இந்த படத்தோட கெயின். அதை நானும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன், பார்த்த மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்க அண்ணா ப்ரொடியூசரா இருந்தாலும் அவரும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு, பிரசாந்த் சாரும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. திஸ் மூவ், இதுதான் சொல்றேன். இந்த படத்து மூலியமா சொல்லியிருந்தா எல்லாருமே அகெயின் எந்த விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணா கண்டிப்பா கெயின் ஆகுங்க. இந்த கெயின் தாங்க இந்த அந்தகன் மூவி, இந்த பிரசாந்த் சாரோட டீம். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ வெரி மச்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனி திங். இப்போ பேசுகிறத விட நன்றி. வி ஆர் ஆல் வெரி கிரேட்ஃபுல். எனக்கேவா எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க முடியாது. உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க, இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க, பிரசாந்துக்கு வாழ்த்துனீங்க, அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க. அந்த குட் விஷஸ் அண்ட் குட்வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. 90s கிட்ஸுங்கிற வேர்ட் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 80s நிறைய இருந்தது. பட் இந்த 90s கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ. ஏன்னா மில்லினியம் 2K இதெல்லாம் வந்தது. ஆனால் 90s எங்கேயோ மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ் டு பிரசாந்த், 90s இஸ் பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் சிம்ரன். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட், ஐ திங்க் லாஸ்ட் மீட்டில் கூட சொன்னது, இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலையும் சரி, ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி, மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து பொறுமையாக, நானும் கவனித்த ஒரு விஷயம், நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா, அதில் வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும் போதும் சரி, நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில். ஐ வாண்ட் டு see the theatre ரெஸ்பான்ஸ். யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை. எல்லாருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி, ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தேட்டரில் முன்னாடி 90s தேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக. ஐ வாஸ் வெரி வெரி, எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு. ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா, தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. தேங்க்யூ. நான் வந்து பேசிக்காக ஒரு வீதி நாடக கலைஞர். நிறையா தியேட்டர் பண்ணியிருக்கேன், ஃபெஸ்டிவல் மூவிஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அதோட அனுபவங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு நான் உள்ளே வரும்போது எல்லா கேமராவும் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இன்னும் அந்த பதட்டத்துலேருந்து நான் இன்னும் வெளியில் வரல. தேங்க்யூ சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறையா மீடியா பீப்புள்ஸ்க்கு என் பேர் தெரிஞ்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்தகன் படத்தில் வந்து நான் ரொம்ப ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்திருப்பேன். பட் அந்த படத்தில் வந்து எனக்கு கிடைச்ச மரியாதைகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்னு பார்க்காம இப்போ வரைக்கும் கூட நான் சாப்பிட்ருக்கும் போது என் பேரை கூப்பிட்டாங்க, எனக்கு புரியல நம்ம பேராக கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸோ எப்பவுமே மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்புக்கு நன்றி. பிரசாந்த் சார், சிம்ரன், நான் ஒரு 90s கிட்ஸு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறையா அவங்களுடைய பாடல்கள்லாம் பார்த்து நான் ஆடியிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் புத்துணர்வாக வச்சுக்கிறதுக்கு நன்றி சார். நிறைய நடிக்கணும், நீங்கள் நிறையா வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.